எதிர்நீச்சல் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குணசேகரன் தர்ஷினி விஷயத்தில் என்ன பண்ணாரோ இப்போ சித்தார்த்த விஷயத்துலையும் அதே தான் பண்ண பார்க்குறாரு. ஸோ சித்தார்த்தை இப்போ காப்பாற்றிருந்தாலும் அவனை மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த கேஸை நம்ம கதிர்மலையும் சக்திமலையும் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சு இந்த கேப்பை பயன்படுத்தி தர்ஷினிக்கும் சித்தார்த்துக்கும் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் நம்ம கதிரும் சக்தியும் செம்மையாக ஆப்படிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா திரும்பவும் சித்தார்த்தை தூக்கிட்டாங்க. இந்த சித்தார்த்தை பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக கோவம் தான் வருது. ஏன்னா அவன் நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மாட்டே போயிடுறேன், அவங்க ரொம்ப மோசமானவங்க, ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க, என்ன ஏதாச்சும் பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்க அஞ்சனாவை ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவன் புலம்பிகிட்டு இருக்கான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ கதிர் சக்திக்கிட்டேருந்து இந்த சித்தார்த்தை தப்பிச்சு ஓடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொரு பக்கம் சித்தார்த்து வர போகிறான், நம்ம நினச்சி நடக்க போகுது அப்படின்னு பகலுக்கு ஒன்று கண்டுட்டு இருந்த இந்த உமையாளுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் ஜனனி வந்து கதிருக்கு கால் பண்ண அப்போ தான் சித்தார்த்தை இவங்க தூக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ கதிர் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அஞ்சனாவுக்கும் நல்லது நடக்கணும், தர்ஷினி வாழ்க்கையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உடனடியாக சித்தார்த்துக்கும் அஞ்சனாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதுக்காக இப்போ வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து கிளம்பி வர சொல்கிறாரு. இப்போ டாஸ்கே வந்து இப்போ குணசேகரனுக்கும் அந்த உமையா கோஷ்டிக்கு தெரியாமல் எப்படி அவங்க வர போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ எப்படியோ இப்போ ஜனனி வந்து இந்த குணசேகரன் கண்லேயும் உமையா கண்லேயும் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ஞானம், ரேணுகா, நந்தினி, ஜனனி, அஞ்சனாலாம் பார்த்தீங்கன்னா அப்போது கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க யாருமே வீட்டில் இல்லை, ஏதோ நடக்குதுன்ற மட்டும் இந்த குணசேகரன் கெஸ் பண்ணிடுறாரு. உடனே ஈஸ்வர்கிட்ட போய்ட்டு எங்கே யாரையும் காணோம், இங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே, எங்கே போனாங்க, நீ மட்டும்தான் இருக்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, ஒழுங்காக சொல்லு அப்படின்ற மாதிரி அதட்ட கேட்கவும் நம்ம ஈஸ்வரி பஜ்ஜை செஞ்சுட்டாங்க. இதில் அந்த விசாலாட்சி அப்பப்போ பேசுகிற மாதிரி இப்பயும் ஒரு டைம் அண்ட் டைலாக் பேசிட்டு போயிடுறாங்க. விசாலாட்சி பாட்டியெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதருக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்பவும் வந்து இப்போ வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இதே மீறி இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறாங்க, இந்த பெண்கள் எப்படி ஜெயிக்க போகிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, சித்தார்த் நடந்ததை வச்சு பார்க்கும்பொழுது சித்தார்த்துக்கும் அஞ்சனாவுக்கும் இந்த கல்யாணம் தேவையா, நடக்கணுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் இப்போ தர்ஷினிக்கும் வந்து குணமாகிடுச்சு. ஸோ ஜீவானந்தம் சொன்ன மாதிரி எதுக்கும் பயப்படாமல் கோலில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஜெயிச்சு காமிச்சு இந்த குணசேகரனை காப்பாடிக்க போகிறாங்களா, இல்லை பொறுமையாக இருந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த குணசேகரன் தான் பண்ணுறத ப்ரூவ் பண்ணி மொத்த கேஸையும் இப்போ அவர் பக்கம் திருப்ப போகிறாங்களா, என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கருத்துக்கள் என்ன பண்ணுறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.